துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசியில் சித்திரை 3 பாதம் முதல் சுவாதி விசாகம் 3 பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும். துளாராசிகாரர்கள் உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசத் தெரியாதவர்கள். எல்லாருக்கும் தன்னால் என்ன நல்லது செய்ய முடியும் என்று யோசித்துச் செயல்படுபவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி அமையும் என்று பார்ப்போம். இதுவரை 7 வீட்டில் அமர்ந்து பல நல்ல பலன்களை வாரி வழங்கிக் கொண்டிருந்த குருபகவான் தற்போது ராசிக்கு 8 வீட்டில் சென்று அமர்கிறார். 8 வீடான் ரிஷபமும் சுக்கிரனின் ராசியே. எனவே அஷ்டம குரு கஷ்டங்கள் தருவாரோ என்கிற பயம் தேவையில்லை. அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் அதனால் ஆதாயமும் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம். அனாவசிய செலவுகள் துரத்தும் என்றாலும் செலவுகளுக்கு பஞ்சமில்லை. மனத்தின் பலவீனங்களை மறைக்கப் பாருங்கள். பிடிவாத போக்கை விட்டுவிடுங்கள். தீய பழக்கங்களிலிருந்து விலகியிருங்கள். நண்பர்களிலும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை ஆராய்ந்து முடிவு செய்யுங்கள். கடன் பிரச்சனை குறித்து கவலைப்படுவீர்கள். வேண்டாத அச்சம் உள்ளூர இருக்கும். குடும்பத்தில் அனைவரையும் அரவணைத்துப் போங்கள். குழந்தைகளிடம் கடுகடுப்பு காட்ட வேண்டாம். கணவன் மனைவிக்குள் தேவையற்ற சந்தேகத்தை தவிர்ப்பது நல்லது. வேலைச் சுமையால் தூக்கம் குறையும். கனவு தொல்லைகளும் அவ்வப்போது வந்து நீங்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் மற்றவர்களை நீங்கள் காரணம் கூறுவது அவ்வளவு நல்லதல்ல. குருபகவான் 2 வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். பணவரவு உண்டு. பணம் வந்தாலும் தங்கவில்லையே என புலம்பினீர்களே. இனி பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிக்கவும் செய்வீர்கள். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள். பல சிந்தனைகளுடன் தூக்கமில்லாமல் தவித்தீர்களே. இனி ஆழ்ந்த உறக்கம் வரும். குரு உங்கள் சுக ஸ்தானத்தை பார்ப்பதால் உடல் சோர்வு, வீண் அலைச்சல், டென்ஷன் விலகும். அம்மாவுடனான மனஸ்தாபங்கள் நீங்கும். அவர் வழி சொத்து கைக்கு வரும். பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள். அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவார்கள். வீண் பேச்சில் காலம் கழிக்காமல் செயலில் ஆர்வம் காட்டுவது நல்லது. தலைமையின் பார்வை உங்கள் மேல் விழும். குருபகவானின் நட்சத்திர சஞ்சாரம் மே 1, 2024 முதல் ஜூன் 12, 2024 வரை உங்களின் பாதகாதிபதியான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் ஆரோக்கியம் பாதிக்கும். அலைச்சல் அதிகமாகும். சேமிப்புகள் கரையும். சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயல்வார்கள். மூத்த சகோதர வகையில் மனஸ்தாபம் வந்து நீங்கும். வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம். புது முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அரசு, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியமாக இருந்துவிடாதீர்கள். ஜூன் 12, 2024 முதல் ஆகஸ்ட் 19, 2024 வரை மற்றும் டிசம்பர் 2, 2024 முதல் ஏப்ரல் 5, 2025 வரை உங்களின் ஜீவனாதிபதியான சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவியுயர்வு உண்டு. சவாலான காரியங்களை கூட கச்சிதமாக முடித்துக் காட்டுவீர்கள். வீண்பழி விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். நகை வாங்குவீர்கள். கோபம் தணியும். வீடு, மனை அமையும். வாகனத்தை மாற்றுவீர்கள். பொது நிகழ்ச்சி, கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும். பிரபலமடைவீர்கள். மகளுக்கு திருமணம் முடியும். ஆகஸ்ட் 19, 2024 முதல் டிசம்பர் 2, 2024 வரை மற்றும் ஏப்ரல் 5, 2025 முதல் மே 14, 2025 வரை உங்களின் தன சப்தமாதிபதியான செவ்வாயின் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் வாழ்க்கைத் துணை வழியில் அலைச்சல் இருக்கும். முதுகுவலி, வயிற்றுவலி வந்து நீங்கும். புது சொத்து வாங்குவீர்கள். பிரபலங்களால் உதவியுண்டு. வீடு மாறுவீர்கள். குரு நின்ற பலன். குரு அஷ்டம ஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பாராத சில திடீர் வரவுகள் உண்டாகும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும். இனம் புரியாத சிந்தனைகளால் மனதளவில் குழப்பம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது. சகோதரர்களின் வழியில் ஏற்ற இரக்கமான சூழல் அமையும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். வியாபாரம், பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிப்பீர்கள். கடையை வேறிடத்திற்கு மாற்றுவீர்கள். விளம்பர யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை அதிகப்படியாக வரவழைப்பீர்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசுக்கு செலுத்த வேண்டியவற்றை முறையே செலுத்தி விடுங்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கூச்சல், குழப்பங்களெல்லாம் நீங்கும். பிரச்சனைகளை தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களாக அறிமுகமாவார்கள். உத்தியோகம்,
காலநேரம் பார்க்காமல் உழைத்தும் அதற்கான பலனையும் பாராட்டையும் வேறொருவர் தட்டிச் சென்றாரே. இனி திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிக்கு நெருக்கமாவீர்கள். சக ஊழியர்களிடம் அதிகாரிகளின் அந்தரங்க விஷயங்களைப் பற்றி பேச வேண்டாம். புது வேலைக்கு மாறும்போது யோசித்து செயல்படுங்கள். கணினித் துறையினர்கள் உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். புது சலுகைகள் கிடைக்கும். வேலைப்பளு அதிகரிக்கத்தான் செய்யும். கலைஞர்களே, ஒருபுறம் விமர்சனம் இருந்தாலும் மற்றொரு புறம் உங்களின் திறமையால் சாதித்துக் காட்டுவீர்கள். இந்த குறுப்பெயர்ச்சி மாறுபட்ட அணுகுமுறையால் வெற்றியையும் வாழ்வில் ஒருபடி முன்னேற்றத்தையும் தருவதாக அமையும். ஆரோக்கியம். 2025 புத்தாண்டில் மே 13 வரை ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு சஞ்சரித்து வருவார். மே 14ஆம் தேதி துலாம் ராசிக்கு பாக்கிய ஸ்தானமான 9ஆம் வீட்டிற்கு மிகவும் சாதகமான இடத்திற்கு மாற உள்ளார். குரு பெயர்ச்சி நடக்க உள்ள காலம் வரை மிகவும் கவனமாக செயல்படுவதும் நல்லது. உங்கள் செயலில் பொறுமையும் ஆரோக்கியத்தை கவனமும் செலுத்துவது அவசியம். பித்தம் மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். உங்கள் உணவு விஷயத்தில் எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை பயன்படுத்துவதைத் தவிர்க்கவும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தவும். உங்களின் அறிவுத்திறன் செயல்திறன் கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. தொழில். துலாம் ராசிக்கு 2025ஆம் ஆண்டில் தொழில் தொடங்கும் புதிய வாய்ப்புகள் திறக்கும். நீங்கள் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் அதில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்துத்துறை ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்கள் வேலையில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய வேலைக்கான முயற்சியில் உள்ளவர்களுக்கு உங்கள் திறமைக்கேற்ற சிறப்பான வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த உயர்வை அடையலாம். குறிப்பாக ஆடை அணிகலன் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு பலவிதத்தில் லாபம் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய சொத்து வாங்குதல் விற்பது தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதிநிலை. துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டில் நிதி சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள். வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் தொடர்பாக வங்கியில் எளிதாக கடன் கிடைக்கும். உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடையும் என்பதால் பழைய கடனை திருப்பி செலுத்தும் விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். இந்த வருடத்தில் எதிர்பாராத வகையில் சில அதிர்ஷ்ட பலன்கள் தருவீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் தொடர்பாக பணம் செலவழிக்க நேரிடும். முன்னோர்களின் சொத்துக்கள் செல்வங்கள் மூலம் ஆதாயம் பெற வாய்ப்புள்ளது. குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை. துலாம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்கள் செயலுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் துணையுடன் இணக்கமான மனசூழல் இருக்கும். காதல் விஷயத்தில் பொறுமையை கடைப்பிடிக்கவும். புரிதலும் விட்டுக் கொடுத்து செல்லும் குணமும் அவசியம். குடும்பம் மற்றும் காதல் உறவில் மே 14ஆம் தேதிக்கு பிறகு இனிமையான சூழல் இருக்கும். குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் மெசேஜில் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டிய வருடம். கல்வி அரசியல். மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களிலும் சிறப்பான வெற்றியை பெறுவார்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகக் கூடியவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிப்பு தொடர்பான வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. அரசியலில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமையும். எதிர்பார்த்த நல்ல பதவி பொறுப்புகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில் உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும். பரிகாரம். தினமும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும். சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்யவும். வெள்ளிக்கிழமை தோறும் ஐயனாரை வழிபாடு செய்துவர நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் விலகும்.